அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்து தி ஹண்டிங் அப்பார்ட்மெண்ட் மிஸ் கே. படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6வது ஃப்ளோருக்கு வந்து யாருமே போகக்கூடாது, ரொம்ப பயங்கரமானது, ஹண்டிங்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி அதை தடை செஞ்சு வச்சுருக்காங்க. 5வது ஃப்ளோரில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்ரூமில் மேலேருந்து தண்ணியாக ஒழுவிட்டு இருக்கு. அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்கிட்ட. அவங்க கண்டுக்கிறதே இல்லை. சரி, அப்படி அந்த 6வது ஃப்ளோரில் என்னதான் இருக்குன்ட்டு நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. சரி, அந்த தண்ணி ஒழுவுச்சு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம், யாருன்னு கேட்குறாங்க. அந்த கதவு தானா திறக்குது. உள்ளே போய் பார்த்தா ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு வந்து தலை சீவிட்டு இருக்காங்க. அவங்க தான் பேய். அவங்க வந்து 4 நாள் சன்செட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது நாளாவது சன்செட் ஆகாது, ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் இதுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தோட ஹீரோயின் வராங்க. அவங்க ஒரு ஃபேமிலியா வராங்க. அவங்களும் இதே மாதிரி தான் அந்த பேயை பார்த்துடுறாங்க. 4 நாள் சன்செட்டு அப்படின்னு அந்த பேய் சொல்லிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த 4 நாளில் என்ன நடக்குது, கடைசியில் இறந்துருவாங்களா இல்லை இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடனா பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடல் கண்டனா கிடையாது, ஆனால் ரொம்ப ஸ்லாசராக இருக்குது. கை காலு தனி உடம்பு எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. இந்த படத்தில் நடக்கிற சம்பவம் வந்து ஏற்கனவே உண்மையிலே நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க. சரி, படமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா விசுவல் வேற லெவலில் பண்ணி பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு, செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச மெயின் கேரக்டர்னா பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேனா நல்லா இருக்கு. அந்த பேய் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடூரமாக இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் என்ன பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்னா கிடையாது, இந்தோனேசியா மொழியில் தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு இந்தோனேசியா படம். இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பாருங்கள். ஆனால் இந்த ஹாரர் படம் பார்க்குறதுக்கு லாங்குவேஜே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விசுவலே போதும்.